இறைவனின் அருளால் மதுரை மாவட்டம் கலிமங்கலம் என்கின்ற எங்களது கிராமத்தில் அடுத்த தலைமுறையினரை ஒரு சிறந்த ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திடவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களாகவும் உருவாக்கிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருகின்றோம். அதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வானியல் ஆய்வாளர்களுக்காக தலைமையிடமான ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவிற்கு அழைத்து சென்று அங்கிருந்து விண்ணில் பாயக்கூடிய விண்கலத்தை நேரடியாக காண்பித்து அவர்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்று கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அழைத்து சென்றிருந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் கண்ட காட்சிகளையும் அவர்களின் அறிவுக்கு எட்டிய சிந்தனைகளையும் வெளிக்கொண்டு வருவதற்காக வினாக்களையும் தொடுத்து அதற்கான விடைகளையும் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டோம். இதில் வெற்றி பெற்ற சிறந்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினோம். இந்த பரிசளிப்பு விழாவின் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் நிறுவனர் சகோதரர் CMN சலீம் அவர்கள் நேரடியாக எங்கள் ஊருக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகளையும் மாணவர்களின் பங்களிப்புகளையும் கண்டு வியந்து தனது இணையத்தின் வாயிலாக இது குறித்த சிறந்த ஆக்கப்பூர்வமான காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள். மீண்டும் எங்களது தளத்தில் அந்த காணொளியை வெளியிடுகின்றோம் தங்களின் பார்வைகளுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மஹல்லாவில் ஒரு ஊரில் இயங்கக்கூடிய அமைப்புகள், அறக்கட்டளைகள், கல்வி சங்கங்கள், ஜமாத்து, சமூக முன்னேற்றத்தில் ஆர்வமிக்க இளைஞர்கள் என்ன செய்யணும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இன்றைய காலத்தில் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக, அடுத்த தலைமுறையினுடைய முன்னேற்றத்திற்காக என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்கணும் என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தால் கூட ஒரு முக்கியமான உதாரணத்தை உங்களுக்கு நான் கவனப்படுத்துகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று மதுரை மாவட்டம் கலிமங்கலம் கிராமத்தில் ஒரு கல்வி நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அந்த ஊர் ஜமாத்து, அங்கே இருக்கக்கூடிய நலச்சங்கம், ஒரு அறக்கட்டளை, அதோடு சேர்ந்து சமூக ஆர்வமிக்க இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த கல்வி நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. அது ஒரு பரிசளிப்பு நிகழ்ச்சி ப்ளஸ் கல்வி நிகழ்ச்சி. இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி எதுக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் வலியுறுத்தி வரக்கூடிய மிக முக்கியமான சமுதாயத்தை அடுத்த தலைமுறையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய, அதிகாரப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை மிகச்சரியான திட்டமிடுதலோடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஊரில் படிக்கக்கூடிய மாணவர்களை இவங்க ஏற்பாடு செஞ்சு இஸ்ரோக்கு, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது பாருங்கள், ராக்கெட் ஏவுதளம், அந்த இஸ்ரோக்கு டூர் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முஸ்லீம் கல்வி இயக்கத்தினுடைய அறிவியல் தொழில்நுட்ப ஆலோசகராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அனஸ் அவர்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட பேசி, ஒரு 400-500 குடும்பம் இருக்கும், சரியா, ஒரு கிராமம் தான் அது. அப்போ அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு புரிய வச்சு, அந்த பேரண்ட்ஸ், பெற்றோர்களுக்கு புரிய வச்சு, அவங்க பசங்களை, ஆண் பிள்ளைகளை, ஒரு 6th 7th படிக்கிறதுலேருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய பசங்களை இவங்க முயற்சி எடுத்து அதுக்கு அவங்களுக்கு விளக்கி சொன்னதுக்கப்புறம் அவங்களே அதுக்கு பொறுப்படுத்திட்டு 2000-3000 ரூபா செலவாகும், இந்த பசங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய தாக்கத்தை மனசில் ஏற்படுத்தும். அது மூலமாக நாளை அவங்களுடைய படிப்பு காலத்தில் தலைசிறந்த விஞ்ஞானிகளாக உருவாகி வர்றதுக்கு இந்த ஒரு பயணமும் அங்கே பார்க்கக்கூடிய காட்சியும் அவன் மனசில் ஆழமாக பதியும். இதை விளக்கி சொன்னதுனால எல்லா பெற்றோர்களும் ஒத்துக்கொண்டு அதுக்காக தனியாக வாகனம் எடுத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ராக்கெட்டு ஏவக்கூடிய, கடைசியாக இஸ்ரோ ஏவுன அந்த ராக்கெட்டு ஏவக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அதை நேரடியாக பார்த்து வந்திருக்கிறாங்க. வரும்போது புக் ஃபேர் நடந்திருக்கு, அந்த புக் ஃபேர் அட்டன் பண்ணிட்டு ஊருக்கு வந்திருக்கிறாங்க. வந்ததோடு சும்மா இல்லை, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த அறக்கட்டளை, இந்த கின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், என்ன நீங்கள் பார்த்தீங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருக்கிறாங்க. அந்த எக்ஸாம் வச்சு அதை யார் அந்த எக்ஸாமில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க. அந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு தான் நான் போனது. அப்போது எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதாவது நிறைய பேர்த்துக்கு கவலை இருக்கும்,
சமூகம் இப்படி இருக்குது, கல்வியில் முன்னேறாமல் இருக்குது, சமூகத்தில் சிக்கல் இருக்குது, பசங்க எல்லாம் மொபைல் ஃபோனே உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, போதைப் பொருள் பிரச்சனை, இது எல்லாமே இஷ்யூஸ், சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன சொல்யூஷன்? நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உட்காந்து இந்த சிக்கலையே சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம், அடுத்தவர் மேலே குற்றம் சொல்கிறதையே இருந்துக்கிட்டு இருக்கிறதே பார்க்கலாம். கலிமங்கலம் சகோதரர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். களத்தில் இறங்கி ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் காட்டி கொண்டுட்டு வந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கிறத பரீட்சை வச்சு அதில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியும் நடத்தியிருக்கிறாங்கன்னா இந்த என்டையர் இந்த ப்ராக்ரஸும் அந்த பையனுடைய அந்த 8வது 9வது 10வது படிக்கிற பையன்கிட்ட எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். எத்தனை 100 கேள்விகள் அவன் மனசில் எழுந்திருக்கும். எப்படி ராக்கெட் போகுது, அந்த வானை கிழித்து கொண்டு மேகங்களை கிழித்து கொண்டு எப்படி போகுது, அதுக்கு உந்து சக்தி என்ன, எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, இது எதெல்லாம் தேவை. ஒரு சமுதாய அமைப்பு, ஒரு அறக்கட்டளை, ஊரின் மீது அக்கறை உள்ளவர்கள், சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் களத்தில் இறங்கி செய்ய வேண்டியதுக்கு மிக முக்கியமான அழகிய ஒரு முன்மாதிரி பாருங்க. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இது அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. அப்போ இது இந்த என்டையர் இந்த செயலும் என்ன செயல் இது, அவங்க அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம் மட்டும் இல்லை, அந்த தலைமுறைகிட்ட ஒரு மகத்தான இபாதத்தை செய்யக்கூடிய ஒரு முன்னேற்பாடுகளையும் செஞ்சுருக்கிறாங்க பாருங்க, தூண்டி இருக்கிறாங்க பாருங்க. ராக்கெட் ஏவுதளம், இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளம் இருக்கு, அங்கே விசிட் பண்ணுறது, அதை பார்க்குறது, இதெல்லாம் வெறுமனை படிப்பாது. அது தௌஹீதினுடைய ஒரு வகை. அது ஆமாம், தௌஹீது ருபூபியத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதனுடைய வகை என்னது? ருபூபியத்துனா படைத்தவன், பாதுகாப்பவன், உணவளிப்பவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். படைத்தவன்னா எதை படைச்சிருக்கிறான், பாதுகாக்கிறான்னா எதை பாதுகாக்கிறான், பரிபாலிக்கிறான்னா எதை பரிபாலிக்கிறான், எப்படி பரிபாலிக்கிறான், அனைத்தையும் நிர்வகிக்கிறான். அண்டத்தினுடைய அனைத்தையும் நிர்வகிக்கிறான், உயிர்கள் அனைத்தையும் நிர்வகிக்கிறான்னா எப்படி நிர்வகிக்கிறான். அதில் ஒரு முக்கியமான பார்ட் இல்லையா இது, இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் படிக்கிறது. இந்த கோள்களை எல்லாம் எப்படி படைச்சிருக்கிறான், நட்சத்திரங்களை எப்படி படைச்சிருக்கிறான், மேகங்கள் எப்படி அந்தரத்தில் நிற்கிது, கருமேகங்கள் எப்படி மழை பொழியுது, எங்கே பொழியுது, அந்த காற்று எப்படி அடித்து அதை நகர்த்தி செல்லுது, இதெல்லாம் என்ன சயின்ஸ் எஜுகேஷன். அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மகத்தான இபாதத்து. அந்த இபாதத்தை செய்ய ஃபஸ்ட்டு தூண்டி இருக்கிறாங்க. இதுதான் இஸ்லாமிய கண்ணோட்டத்துன்னு பார்க்குற பார்வை. அந்த அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இபாதத்தை அடுத்த தலைமுறையினுடைய உள்ளத்தில் விதைச்சிருக்கிறாங்க பாருங்க. போய் பார் அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான்னு. மேகங்களை, காஸ்மிக் கதிர்களை எப்படி படைச்சிருக்கான்னு பாரு. புவியீர்ப்பு விசை, ஃபிசிக்ஸ் படிக்கிறது, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், மெட்டலாஜிக்கல் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், ஜியாலஜிக்கல் சயின்ஸ், இது எல்லாம் என்னது? இது எல்லாமே தௌஹீதினுடைய ஒரு வகை. இது ஒரு பார்ட். அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறிந்து கொள்ளக்கூடியது. எப்படி நிர்வகிக்கிறான்னு பார்க்க வேண்டாமா? அனைத்தையும் நிர்வகிப்பவன் அவன் ஒருத்தன் தான். வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அவன் ஒருத்தனுக்கு மாத்திரமே. சரி, அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கவன் எல்லாம் அவன் ஒருத்தன் மாத்திரம்தான். எப்படி பரிபாலிக்கிறான், எப்படி படைச்சிருக்கிறான், எப்படி உணவளிக்கிறான், அந்த இபாதத்தை செய்ய தூண்டியிருக்கிறாங்க இந்த கலிமங்கலம் ஜமாஅத் சகோதரர்களும். அதன் பிறகு அடுத்த கட்டம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஊரினுடைய அடுத்த தலைமுறையை ஆற்றல் படுத்தக்கூடிய, எம்பவர் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமையே இபாதத்துக்கு தூண்டி இருக்கிறாங்க. இது கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தா தானே புரிஞ்சிக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சும்மா இருக்கக்கூடாது. மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, மலேசியாவுக்கு போகிறது, ரொட்டி கடைக்கு போகிறது, இந்த வேலை பார்த்துடக்கூடாது. எம்பவர் அவன் அதிகாரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான முயற்சி தான் இந்த அங்கே கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டு வந்தது. மூன்றாவது, அந்த தலைமுறையை ஒரு ஆளுமை மிக்க தலைமுறையாக உருவாக்கி எடுக்கணும். யாருக்கு? நாட்டுக்கு. நாட்டுப்பற்று மிக்க தலைமுறையாக உருவாக்கி எடுக்கணும். இந்த நாட்டினுடைய ஆகச்சிறந்த வானியல் விஞ்ஞானிகளை உருவாக்கி எடுக்கணும். அதுக்கு அந்த பிஞ்சு மனசில் கொண்டு போய் காட்சியாக பதிய வைக்கணும், தூண்டணும். முடிஞ்சு போச்சு. நீ ஃபிசிக்ஸ் படிக்கிறது, கெமிஸ்ட்ரி படிக்கிறது, மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது எல்லாம் இபாதத்து. அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அழகிய வணக்கம். அது அற்புதமான வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இதுதான் முன்மாதிரி. நம்ம ஒவ்வொரு ஜமாத்துலையும் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நீங்கள் பேசிக்கிட்டே புலம்பிக்கிட்டே அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அது பாவத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன செய்யணும்? களத்தில் இறங்கி ஊரில் வேலை செய்யணும். அப்படிலாம் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களோட துணை நிற்கணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதை செஞ்சோம்னா போதும், அடுத்த ஜெனரேஷன் இந்த நாட்டினுடைய அசட்ஸாக மாறி வரும். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான ஆராய்ச்சியாளர்கள்
படைப்புகளை ஆய்வு செய்வதற்கு பாருங்கள், அந்த ஆராய்ச்சியாளர்கள் தான் அதிகமாக தேவை. அழகிய இபாதத் செய்யக்கூடியவர்களாக மாறிப்போகும் முஸ்லீம் சமூகத்தினுடைய அடுத்த தலைமுறை. அதிகாரமிக்க எம்பவர் ஆகும், அதாவது எக்கனாமிக்கலாகவும் அதே சோஷியோ பொலிட்டிக்கலாகவும் நாலேஜ் வைஸாகவும் எம்பவர் ஆகும். மூன்றாவது, இந்த நாட்டினுடைய அசட்டாகவும் மாறிப்போகும். இந்த செய்தியை உங்கள் ஊருக்கான ஒரு செய்தியாக எடுத்துக்கிட்டு கம்மிங் அகாடமிக்கல் இயர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெரும் மாற்றத்தை கொண்டுட்டு வந்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருடைய முயற்சிகளையும் வெற்றியாக்கி தரத்துக்கு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.